எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இந்த சவுண்ட் எல்லாருக்கும் புதுசாக கேட்டு பழக்கம்னு நினைக்கிறேன். எவனா இருந்தா எனக்கு என்ன. இந்த தமிழ் படம் கொஞ்சம் பார்க்குற புள்ளிகள் போல இருக்குது. இந்த ஐஸ் காக்கமார் 2 பேர், ஐஸ் கேஸ் 2 எனக்கு எதிராக வீடியோ ஒன்று போட்டு இது கொஞ்சம் அந்த சோஷியல் மீடியாவில் பேத்துட்டிக்குது. இப்போ இந்த ஐஸ் கேஸ் 2 நினச்சிட்டிக்கிற இவங்க வந்து எனக்கு மடை அடித்து இவங்க வெத்தி இவங்களுக்கு தெரியா இவங்க எங்கிட்ட ட்ரெப்பில் மாட்டிக்கிறேன். இவங்களுக்கு வச்ச ட்ரெப்பில் எங்கிட்ட இவங்களோட இந்த இந்த இதுக்கு நாங்கள் வெயிட்டிங். நான் போக சொல்கிறேன். ஐ வாஸ் வெயிட்டிங், வி ஆர் வெயிட்டிங், ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வெயிட்டிங். அப்போ இவங்க எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு படத்தில் வடிவேலு நானும் ரவுடி தான்மாய் வந்து ஹீரோவாக வந்து ஜோக்கராகி ஹீரோவாகி வந்து ஜீரோவாகி இப்போ ஜோக்கராகி இப்போ எனக்கு மடடிக்க வந்து அவங்க கக்கூசி குழியில் புழுந்துண்டு வந்துக்க இல்லாமல் இப்போ தூது வித்துட்டிக்கிறாங்க யூகேலேருந்து. அந்த யூகேல உள்ள வேண்ட ஒரு சில ஆக்களும் இதை விட்டுருங்கோ உண்டு என்கிட்ட. இது அதே நேரத்தில் இன்னும் ஆக்கள் இவனை விடாதுங்கோ அவன்கிட்ட வீட்டு பக்கத்தில் அவன்டே வந்து கொழும்புல வீட்டு பக்கத்தில் இவனோல் இப்படித்தான் பல பேருக்கு இவனோல் கேமை கொடுக்குறேன்டு அந்த எனக்கும் அவனோட குடும்பத்தில் புள்ள எல்லா ஃபோட்டோவும் வாரது இவனோட 2 பேரையும். ஏண்ட பாலிசி வந்து ஐ வில் கால் ஸ்பேட் இஸ் ஸ்பேட். உங்களோட தான் பிரச்சனை. உங்களோட ஃபேமிலி புள்ள குட்டி எல்லாம் இல்லை, சரியா? அப்படித்தான் என் பாலிட்டிக்ஸும் என் தாய் தாப்பனும் என் ஸ்கூலும் என் ஃப்ரெண்ட்ஸும். அதே நேரத்தில் என் எனமி ஆயிருந்தாலும் என்னோட அரசியலோட எதிர்ப்பாக இருந்தாலும் சிலாக்கள் எனக்கு சார்பாக இது அவன்ட வயசு இல்லை, ஷிஹாரோட வயசு இல்லை சொல்லிட்டு தைரியமாக பேசிக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த நஸ்ரீனா யாரோ அவன் எங்கிக்கிறேன். ஆனால் அஸ்லாமோட பேசக்குள்ள எல்லாம் நான் வயசை கேட்டிக்கிறேன், சரியா? அவ்வளோ தான் தெரியும். மற்றபடி எனக்கு அவனோட சோஷியல் மீடியாவில் எந்த கணக்கும் எங்கிக்கிறேன் யாருண்டே தெரியாது, எந்த வேலையும் இல்லை, சரியா? அந்த இப்போ இவனை சொல்கிறேன்னா அஸ்லாம் என்ற கூட்டாளி. நான் அஸ்லாமோட பழகின எப்படி நாங்கள் பொகட்டுக்கு வேலை செய்யக்குள்ள அஸ்லாமோட பழகிக்கிறேன். ஆனால் எந்த ஒரு பாசிட்டிவும் எந்த வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் என்னங்கிட்ட நான் எல்லாரோடையும் பழகுவேன். எல்லாரோடையும் ஒரே மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகோதரர்கள் இருந்தாலும் சரி, பேமெண்ட்காரில் இருந்தாலும், சிங்களாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், ஜப்பனீஸாக இருந்தாலும், எந்த கண்ட்ரிலும் பட்டாசுன்னு பழகிடுவேன். மச்சான் டீப்பேன். என் ஸ்ட்ரென்த்தும் அதுதான், வீக்னஸும் அதே அளவில் ஆசி வஸ்லமோட பழகிக்கிறேன். கடைசியாக நான் 2023 நோம்புக்கு முந்தி மருதான பள்ளியில் அவனை சந்தித்தேன், சின்ன பள்ளியில் சந்திச்சேன்னு நினைக்கிறேன். அடுத்த இப்போ புதுஷா யூசுப் முஃப்திக்கு எனக்கு ஒரு ஸ்கூல் விஷயமா ஒரு கொஞ்சம் அட்டாக் பண்ணி போட்டு நான் அந்நேரம் பேசினேன். என்னடா நீ யூசுப் முஃப்தி பேசினாப்புல அவருக்கு இருக்க என்னடா அடைய போட்டாங்க, நமக்கு அடையண்டு போடாமல் வேறு என்ன ஹாஜி அனுபவம் போடான்னு போன்னு சொல்லிட்டு அதோட லைனை பிளாக் பண்ணிட்டான், ஏசிட்டு வச்சுட்டேன். அப்போ இப்படி பைத்துட்டீங்க கொள்ள இந்த வீடியோவில் பார்க்குறாக்களுக்கு எல்லாருக்குமே விளங்கும். அவனை போட்டிக்கிற வீடியோவில் அது ஏண்ட வயசு இல்லைண்டு. நான் இதில் எதிர்பார்க்குறேன் நோய்ஸ்டின்னு அக்குறேன்ட. நாங்கள் அரசியலோட கீரியும் பாம்பும் போல நோய்ஸ்டீனை பேரை போட்டிக்கிறாரு. என்கிட்ட நோய்ஸ்டீன்லாம் ஒரு குவாலிட்டிக்கிறார், உள்ளத்தை பேசுவான், சரியா? அவர் வந்து இது சம்மந்தமாக என்கிட்ட ஒரு வீடியோன்னு போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். கிளாரிஃபை பண்ணி என்கிட்ட எனக்கு வாய்ஸ் கட் வந்து நோய்ஸ்டீன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது ஷிஹார் இல்லை வானண்டு. அப்போ இது வந்து இது அந்த சும்மா இதேமா வந்து இல்லை, இது ப்ரீ பிளான். என்கிட்ட நாங்கள் வெயிட்டிங், எங்களுக்கு தெரியும் இது வரணும் எங்கிட்டால் இந்த இங்கே பின்னுக்கு பெரிய ஸ்டோரி எல்லாம் மீது. அப்போ இந்த வீடியோவில் அடுத்து அவனும் அந்த வீடியோவில் ஒரு ப்ரொஃபைலை காட்டுறான். ஒரு பொம்பளையோட கேவலமாக பேசுகிறேன்.
சரியா? அது நான் என் வாய்ஸ் இல்லைன்னு பார்க்குற எல்லாருக்கும் விளங்கும். இந்த வாய்ஸை வச்சு எல்லாருக்குமே விளங்கும். ஆனால் அந்த ஃபேக் ப்ரொஃபைல் ஒன்று சரியாக காட்டுறானுள்ள இல்லை அந்த ப்ரொஃபைலை, அந்த ப்ரொஃபைலோட பேரை. காரணம் என்னங்கிட்ட அந்த ஃபேக் ப்ரொஃபைல்லே அந்த டிக்டாக்ல அதுக்கும் அவங்க தான் அட்மின், அவங்களோட ஃபேக் ப்ரொஃபைல் அவங்களே தான். சரியா? அந்த மத்தாக்களை கொன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அந்த இதுக்கும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் பயம்புழுத்தாட்டுறதுக்கும் காசு பறிக்கிறதுக்கும் இப்படியா கொத்த ஃபேக் பீப்புள் அவனோலையே வச்சு அவனோலே இன்னமும் ஒரு அந்த நல்லவன் நல்லவன் பாட்டெல்லாம் போட்டு நம்ம பாட்டு கொஞ்சம் போட்டுருவோம். சரியா? சரியா? அந்த சரியா அந்த அப்போ இந்த இதுவரை வச்சு ஒன்று நல்லது மாயும் ஒன்று வச்சுன்னு இவங்களே தான் எல்லாத்துலேயும். சரியா? இது அந்த இப்போ ப்ரூஃப். சரியா? அடுத்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஃபேக் அக்கௌண்ட் எனக்கு டிக்டாக்ல விஐபி டெஸ்ட்ல உண்டும் ஏண்ட பேரில் ஒன்றும் மீறி நான் விஐபி டேஸில் மெயினாக நான் பிஸ்னஸுக்கு திறந்து அதில் க்ரௌட் டிகிரை சுட்டி சில பொலிட்டிக்கலாக போய் சாப்பிட்டு அதே தான் போயிட்டு மற்றபடி எனக்கு டிக்டாக்ல ஃபேக் அக்கௌண்ட் இல்லை. அடுத்து அவங்க செல்லிக்கிறானவனுக்கு அந்த வயசு கொடுத்து எனக்கு ஏசுறவன் கொழும்புல ஐஸ்காரன். சரியா? என் ஸ்பெஷாலிட்டி ஃபேக் அக்கௌண்ட். என் ஸ்பெஷாலிட்டியை உனக்கு தெரியா? சரியா? என் ஸ்பெஷாலிட்டியை அது யார் ஆயிருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப் ஹோல்டரையா இருந்தாலும் சரி, என்னை மிச்சம் தூக்கிறேங்கட்டால் அரசியல் பேசுவேன். பர்சனலாக பேசினால் அவங்க நினச்சி நீரை கையை பொத்தின்னு நம்பியார் போல் இப்படி ஈந்துருவேண்டு கொடுக்குறோ என்னைய குரூப்லேருந்து தூக்கிடுவானோ இல்லை அவனும் ஓடிடுவானோ. சரியா? அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. எனக்கு இந்த ஃபேக்கெல்லாம் போட்டு ஆம்பளத்தன்மை இல்லாமல், சரியா, வாய்ஸ் இல்லாமல். அடுத்து எனக்கு பேசின ஒருத்தன் பேசி அந்த மாதிரி வீடியோ பிடிச்சல நான் மூஞ்ச காட்டி பேசுகிறேன். ஹவ் இஸ் திஸ் ஓண்ட மூஞ்ச காட்டி போடும். நஸ்ரினியில் அந்த மற்றவனு சொல்லிக்கிறானே இனிமேல் வீடியோ போட்டால் பார்த்துக்கிற அது இதுண்டு அவனுக்கு சொல்கிறேன். நான் என் மூஞ்ச போட்டு இன்னும் வர இது ஜஸ்ட் சம்பல். சரியா? ஒன்னே வர வைக்கணும் எனக்கு. ஓண்ட மூஞ்ச ஃபேஸ்புக்கில் நான் பார்க்கணும். எங்களுக்கு தேவை உண்டிக்கிறேன். சரி, கன்ஃபர்மேஷனுக்கு நஸ்ரீன்றது மூஞ்சி அவன் யூகே பக்கத்தூட்லே அவனோட ஃபேமிலி லுக்கேன்னு எனக்கு அனுப்பி விஷயம் நடந்துட்டு இது ஓண்டத்தை நீ இப்போ அதில் நம்ம செல்ல ஆம்புல பொம்பளை பார்க்கறது நாங்கள் எல்ஜிபிடிக்கு இல்லை. சரியா? ஆம்புல ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியும் என்ன இப்படி ப்ரூஃப் பண்ணணும். நான் ஆம்புலக்கு ப்ரூஃப் பண்ணேலாம். சரியா? இதெல்லாம் இந்த சீப் பேசி அந்த பேசுகிற ஆக்கள்கிட்ட மன தொடக்க நான் விரும்பலை. ரைட், சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்போ இனமொண்டுக்கான் சொல்லிடுறான். ஏன்டா நான் புகட்டுக்கு நான் இப்போவும் புகட்டும், அப்பவும் புகட்டும், இதுக்கு போகிறவும் புகட்டும். சரியா? அது ஓண்ட எத்தனை பரம அதெல்லாம் மாற்றலாது என்கிட்ட. இதெல்லாம் தம்பி அந்த ஐஸ் காக்கா இதெல்லாம் பார்த்திக்கிறேன். எங்கிட்ட பொலிட்டிக்கல்ஸ் நாங்கள் எந்த சேலஞ்சையும் எப்பவும் பார்த்துக்க ரெட்டியான்றது வேலை செய்கிறேன். இப்போவும் போட்டு தான் ஏழுண்டால் எந்தாலும் செஞ்சு பாரு. சரியா? அடுத்து நான் அவனை கனடா இந்த நஸ்ரின்னு சொல்கிறேன். இன்னைக்கு யாருன்றே தெரியாது. சரியா? இப்போ புதுசாக அவன் ஃபோட்டோவை அவன் பக்கத்து விட்டாக்கள் அனுப்பித்தான் எனக்கு தெரியும். அவன் ஃபேமிலி உண்டு இவன் தான் நாள் இவனுக்குலாம் கிளிங்கோ இவனும் செய்கிற இந்த கேவலமான வேலையில் நஸ்ரீன் என்னோட நேற்று பேசிட்டு வாட்ஸ்அப்பில் பேசினான். அவன் நினச்சிட்டு இருந்தால் அந்த ஆசிஃப் அஸ்லாம போலண்டு நான் சும்மா பேசின்னு போய்த்து நான் பேசுகிற ஃபேக்ட் அண்ட் ஃபிகரோட. நான் பொலிட்டிக்ஸ் வரை 7 வயசுலேருந்து. சரியா? எல்லா டைப்பையும் பார்த்துக்கிறேன். கொலை கொட்டி ஜேவிபி பிஸ்டோலை வச்சது, ஜேவிபியை தரத்தி அடித்தது. சரியா? இப்படி பல இஷ்யூஸ் நம் வார ஃப்யூச்சரில் பேசுவோம் இன்ஷால்லா. இன்னும் இப்போ இந்த எனக்கு ஏசினவன் இப்போ லைவில் வரத்தானே ஒன்றும். சரியா? அவரை ஃபேஸை போடும். அவரை ஃபேஸை போட்டதுக்கு போய் இன்னும் பேசுவோம். அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கக்குள்ள எனக்கு டாம் பண்ணிட்ட டூம் ஆகிற எங்கிட்டால் இது வேலையா எழுதி படிக்கிறது இல்லையே, ப்ரிப்பேர் பண்ணலையே, இந்த ஃப்ளோவில் பேசிட்டு போகிறது. அப்போ இந்த வீடியோ அதில் எனக்கு இந்த சம்மந்தம் இல்லை இது. ஆனால் இதுக்கு நாங்கள் இப்படி வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்கிட்ட வரணும் ஏங்கிட்டால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி நாங்களும் பாலிட்டிக்ஸ் வேலை செஞ்சு ஒரு வீடியோ சம்மந்தமாக இன்வால்வ் ஆகி அப்போ எனக்கும் எங்களோட பாட்டு அந்நேரம் எங்களோட கவர்மெண்ட் தான் நீந்த எனக்கும் மெசேஜ் வந்தது இன்டெலிஜென்ஸில் இருந்து. எங்களுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு. இப்போ ஒன்றைய டார்கெட் பண்ண போகிறாங்க. சரியா? கவனமாக யார் பேசினாலும். சரியா? ஒன்றைய பற்றி ஒரு வீடியோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றே சீரழிக்க போகிறானோ கவனமாக இருந்து. அப்போ நாங்கள் இதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர்ட். அப்போ ஒருக்கா இதே போல் கால் வந்தா சொல்லி 3 நாள் இன்டெலிஜென்ஸ்னால் எப்படி கெட்டி தண்டு பாருங்க. 3 நாள் வந்துச்சு. மிட் நைட் 1:30 மணிக்கு ஒரு பொம்பளை பேசுகிறா. சரியா?
நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் பேசின டிரெக்ட் லைன் அடே எதையும் உண்டு பிளான் பண்ணி செய்யுங்கூடா, மாட்டிக்கிறதுக்கு செய்யாமல் மொபைல் நம்பரில் தான் பேசினான். அப்போ நான் உடனே மொபைல் நம்பர் எங்கள்கிட்ட சில கெஜெட் எல்லாம் மீறி மொபைல் நம்பர் எல்லாம் எடுத்து அங்கே வெரிஃபிகேஷனுக்கு அங்கே கொடுத்து சரியா. அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து இவ பேசிட்டீங்கக்குள்ள அப்போ இவக்கு என்ன மூஞ்ச பார்க்கணும். இவனு செய்கிற கேவலமான வேலை அது யார் பொம்பளைண்டெல்லாம் எங்களுக்கு செல்லேலும். எனக்கு பழக்கம் இல்லை குடும்பத்தில் சீரழிச்சு புள்ளியோலை போட்டு பொலிட்டிக்ஸுக்கும் காசு பறிக்கிறது புள்ளியோலை காட்டி பொம்பளையோலை காட்டி வாப்பமோ பேசி நான் டிரெக்டாக தான் பேசுகிறேன். இன்னும் 2 இருக்கும் இந்த கஞ்சா கேஸ் ஐஸ்கார்னு ஒரு 2 பேருக்கு சரியா. அப்போ இப்படி நடந்துட்டீக்குள்ள அப்போ அவள் வந்து என்ன பொடியை காட்ட செல்ற நானும் இது வரைக்கும் காட்டினேன் இவ்வளோ. அப்போ எனக்கு தெரியுங்க என்னத்துக்கு எடுக்கிறேன் எடுத்தாச்சு அவங்க தெரியா நாங்கள் அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கிறது அவங்களோட எல்லாம் சரியா. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வாங்கல உங்களை பேசணும் சரியா, நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியா பேசி இப்போ என்ன நான் ஷேட்லாமல் தான் படுக்கிறேன் அப்படியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க சரியா. இவக்கு தெரிய நாங்களும் ஒரு சிஸ்டத்தில் அவங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறேன். ஓகே அப்போ ஒரு கிழமைக்கு போகிற கால் ஒன்று வந்துச்சு சரியா. இவங்க சொன்னது என்னத்தை நீ சஹரானுக்கு எகென்ஸ்டாக பேசப்படாது என்கிட்ட. நான் ஈஸ்ட் அட்டாக் சம்மந்தமாக ஐ வில் கால் ஸ்பேட் ஐ ஸ்பேட். எங்கிட்ட ஒன் ராங்னாலும் ராங். எங்கடாக்கள்கிட்ட மிச்சம் பிரச்சனைகிற முஸ்லீம்கள் வேறு, மூமீன்கள் வேறு, முனாஃபிக்கள் வேறு, முஸ்ரிக்கின்கள் வேறு, முருத்தாதுள் வேறு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு முஸ்லாத்தை டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த முர்தாத் வந்து முஸ்லீம் இல்லை, முஸ்ரிக்கீன்களும் முஸ்லீம் இல்லை, முனாஃபிக்கள் வந்து நபிக்கே த்ரோன் செஞ்சவனு. நாங்கள் காஃபிட்டு இந்த 3 ஃபேக்டரையும் சொல்லிடல எல்லாரையும் நாங்கள். அப்போ இந்த ஷஹ்ரான் எல்லாம் முருத்தத்துன்னு சொன்னால் மார்க்கை துட்டு போனவன். ஸோ இவனை நாங்கள் டிஃபைன் பண்ணே இல்லாது, இவனை டிஃபைன் பண்ணி நாங்கள் இண்டல. அப்போ இவனோட இந்த எங்கிட்ட இந்த இப்போ இவனோட மூஞ்சி தெரியாதுக்கு இந்த 2 பேரும் வாய்ஸனே கேட்டு பழக்கம், எங்கேயோ கேட்ட குரல் சரியா. அப்போ இந்த எனக்கு வந்த கால் வந்து பேசக்கூடாது இப்படி தங்களோட வீடியோ வந்துருன்னு சொல்லிட்டு என்ன அந்த வீடியோவில் வர பொடி அனுப்பினாங்க. நான் சொன்ன காக்கா 10 லட்சம் கேட்டது, நான் சொன்ன பச்சா தர மாட்டேன், நீ செய்கிறத செய் சரியா. நான் சொன்னது நீ ஆம்புலண்டால் இந்த வீடியோ போடும், அதுக்கு போகிறோம் நான் இல்லை உனக்கு அடிக்கிற ஸ்ரீலங்கல் உன்னைய காண்றாக்கள் எல்லாம் உன்னோட ஃபேமிலி எல்லாரும் எங்கிட்ட நீ எனக்கிட்ட வீடியோ அந்த என் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு போட்ட பொம்பளை வந்து நான் இது அதுக்கங்களை பேச விருப்பம் இல்லை சரியா. நீ ஐஸ் அடிக்கிறதுக்காக எனக்கு இந்த பேசி போட்டுருந்தோம், ஐஸ் அடிக்கிறதுக்காக எதுவும் செய்வோண்டு. அதே நேரத்தில் எனக்கு இவங்களோட குடும்பத்துலேருந்தே எனக்கு இப்போ மெசேஜ்கள் வந்த வண்ணம் மீற இவனோட பற்றி பேசவானும் என்கிட்ட அவங்களோட ஃபேமிலி லைஃப் பாதிக்கிறேன். அதனால நான் சில விஷயங்களில் இதை வந்து ஓப்பனாக இப்போ இந்த வீடியோவில் கூட பேசுறதில்ல. ஆனால் நேற்று அந்த நஸ்ரீனுக்கு வாட்ஸ்அப்பில் பேசினிக்கக்குள்ள வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டான். இதில் சில விஷயம் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு எங்கே இருந்தாலும் மெசேஜ் வருது யார் ரிக்வஸ்ட் பண்ணினாங்கன்ட்டு. அப்போ இவனோ வந்து 10 லட்சம் ரூபா சல்லி கேட்டது, சஹரானை பற்றி பேசவானு சொன்னது, ஐசிசிக்கு எகென்ஸ்டாக பேசவானு சொல்லுது. எங்கிட்டால் நான் ஈஸ்ட் அட்டாக் சம்பந்தமாகவும் அதுக்கு முந்தியும் 18 பேஜ் சரியா ரிப்போர்ட் உண்டு இப்படி நடக்கும்னு எழுதின இப்போ மீது ஒரு முக்கியமான இடத்துல கொடுத்துக்கிறேன் சரியா. அதே போல் இதுக்கு பிறவும் பேசுவேன். எங்கிட்ட இதெல்லாம் வந்து எங்களோட சமூகத்தை பாதிக்கிற வேலை. நாங்கள் இதை பற்றி சும்மா கோபல்ஸ் தியரியை இந்த சிஏஏ காரண்ட யூஎஸ்ஏடிட தியரிக்கு வேலை செஞ்சால் இன்றைக்கு எங்கட புள்ள ஊட்டி ஒரு காலத்தில் பாதிக்கப்படுங்கனால நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு எத்த செனிக்கா உள்ளது உள்ளபடி செல்றது, அது கசப்பாக இருந்தாலும் சரி. அப்போ இவனோட கோரிக்கை எனக்கு 10 லட்சம் ரூபா ஓணும், இல்லாட்டி வீடியோ போடுவோம் சரியா. சஹரானுக்கு எகென்ஸ்டாக பேசப்படாது, ஐசிஸ்க்கு எகென்ஸ்டாக பேசப்படாது, ஈஸ்ட் அட்டாக் அந்த கோட்டா தான் செஞ்சுன்னு செல்லணும், சஹரானுக்கு செய்யலன்னு செல்லணும். நான் சொன்னேன் இது 2மே இல்லை, ஏண்ட பொலிட்டிக்கல் வியூவை உங்களால் மாற்றல, வீடியோ போடுறா போட்டு நாங்கள் இந்த வீடியோக்காக வெயிட்டிங். இப்போ இந்த எனக்கு ஏசினவன் அவன் நாம்புல எனக்கு நான் என்ன மூஞ்ச போட்டு பேசி அவன் போட்டாகணும் சரியா. அப்போ அதில் வந்தீங்கிற அந்த ஃபேக் ப்ரொஃபைலுக்கெல்லாம் அட்மின் ஆகணும், இவனோலே எதை வச்சுட்டு இவனோலே போட்டு நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் அந்த வீடியோ பார்த்தாக்கள் உங்களுக்கு விளங்க நான் சொல்ல தேவையில்லை, நான் என்னைய ப்ரூவ் பண்ணி சில நேற்று யூகேலேருந்து ஒரு ஆள் கால் பண்ணி யார் இந்த நஸ்ரீன் கூட்டாளி இது ஷேப் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன்
ஷேப் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஓமண்டா அவனுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்லாட்டி நான் இப்போ இல்லை இந்த வீடியோவில் இன்னும் போக பல விஷயங்களை சொல்லுவேன். சரியா? எக்காரணம் அவங்களோட ஃபேமிலி இருக்க மாட்டேன், புள்ளியோட ஃபோட்டோவை போட மாட்டேன். ஆனால் எல்லா ஃபோட்டோவும் அவங்களோட பக்கத்து வீட்டில் அவங்களோட சொந்தங்களே சரியா இவனோட கருத்தில் தாங்கிலாட்டு எங்களுக்கு அனுப்பி இவனுக்கு கொஞ்சம் அடிங்க ஒன்று இவனோட அடக்கம் ஒன்று செல்லிவிட ஏண்ட பொலிசி ஒண்டிக்கிற உள்ளவங்களோட தான் மோதுறது. அங்கே பொம்பளை வாழ்வா அதெல்லாம் அந்த எல்லாமே இல்லை. அதுதான் என்ன குரூப்பில் இருந்தாலும் தூக்கிட்டுருவானுள். அது போகிறதுக்கு இன்னும் ஒரு கோசாவு. நான் ஈஸ்ட் ஆக்களுக்கு வரப்போகிற சத்தியமாக நடக்க போகிற பிரச்சனையை பற்றி சரியா ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டேன். நான் அதில் உள்ளத்தை சொன்னேன். எங்கிட்டால் ஒரு காலம் இருந்தா இப்போ சின்ன பிள்ளை இவங்க மூத்தரம் பேஞ்சு இவங்க மூக்கு அடிச்சு இந்த காலம். எங்கிட்டால் ஆம்புல பொம்புள்ளைகள் எல்லாம் வேற வேறையே தான் படுக்கிறையே. எல்டிடி பிரச்சனை ஆம்புல தேடி தேடி கொள்ற முஸ்லீம் எங்கள் சமுதாய பிரதர்ஸ் மாற ஈஸ்டில் சரியா அவங்க ராவை கொழிஞ்சு நீ இந்த எல்டிடி பயந்து ஸ்ரீலங்காலையும் அப்படி இருந்த அந்த கொழும்புலையும் எல்டிடிக்கு பயந்து மாப்பிள்ளை வேறு பஸ்ஸில் போகிற. அப்போ இதை போட்டதுக்கு அப்போ எனக்கு ஒரு குரூப்பில் ஒரு ஹாய்ண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார். அப்போ இன்னும் ஒரு குரூப் ஒன்று தரவு பட்டிச்சு ஒரு குரூப் உண்டு. அந்த குரூப் உள்ளுக்கு இவனுள் என்ன எட் பண்ணி போட்டு எனக்கும் தெரியாமல் ஒரு 6 பேர் பயங்கரமாக எங்கள்ட ஊர் வாப்பா அப்படி கேவலமாக பேசியிருந்தானுள். அப்போ நான் இந்த குரூப்லேருந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு பிளாக் ஆகினேன். அந்த வாய்ஸ் கேப்லாம் கேட்டுட்டு என்கிட்ட பிளாக் பண்ணல. திருப்பி குரூப் ஹோல்டரை போட்டு என்ன எட் பண்ணிகிட்டே இருந்தானுள். போட்டு என்னது எட் பண்ணி போட்டு ஏசி போட்டு தானே என்ன எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. எனக்கு இப்படி குரூப் ஒண்டிக்கிறதே தெரியும். அப்போ நான் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண பிளாக் பண்ணி இல்லாட்டி அந்த வாய்ஸ் கட்டுல போடையிலும் இருந்தாலும் அந்த வாய்ஸ் கலர் போட்டு அவனுக்கு எசுரத்தை அவனோட குரூப்பில் போட்டு அவனோட தலையில் மண்ணாட்டியில் போட்டு எனக்கு செய்ய இயலாது. அப்போ அந்த இஷ்யூ வந்து போயிட்டிக்குது. இது எனக்கு ஏசினத்துக்கு நான் 2-3 பேருக்கு போட்ட ரிப்ளையை சரியா அவனோட ஊரெல்லாம் பரப்பின்னு அவனோட கேவலப்படுத்தி நிற்கிறான். அதுக்கு நான் பொறுப்புதார் இல்லை. அந்த இப்போ சரி பழையபடி இந்த வீடியோவுக்கு வரும். நான் திருப்பியும் சொல்கிறேன் இதை என்ன ப்ரூவ் பண்ண ஒன்று இல்லை. கேட்குறாங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ அந்த நஸ்ரீனா அவன் சொல்கிறது எதுவும் அவன் கனடா எங்கேருந்து யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்களோட வாய்ஸை தெரியும். இவங்க என்னையை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு என்னையை வைத்து வீடியோ ஒன்று எடிட் பண்ணி சரியா என்ன மூஞ்சி நான் காட்டினதான் என்கிட்ட தெரியும். இதுக்கு தான் எடுக்கிறேன். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஒன்று டார்கெட் பண்ணி இதெல்லாம் நடக்குது, இப்படிலாம் நடந்து கொண்டு சில வேலைகள் செய்யவானு எங்களுக்கும் சில எக்யூப்மெண்ட் எல்லாம் தந்து எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் செஞ்சு நான் அது சம்மந்தமாக அந்த சிஐடியில் இது ஒன்றும் போட்டிக்கிறேன் சரியா. இவங்களுக்கு தெரியாது. அவங்களும் சொன்னால் இவங்களுக்கு எப்படி சேர்ந்த வீடியோ போடவே போட்டதுக்கு பிறகு தான் இல்லை என்னன்னு கேட்டால் அதை போட்டால் ஒரு பொம்புளை மாற்று என்கிட்ட அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து தான் ஃபர்ஸ்ட்டில் பேசினேன். அந்த ஃபோன் நம்பர் யாருன்னு எடுத்தாச்சு சரியா. அதனால் இவர் இப்போ எனக்கு சேலஞ்ச் பண்ணி அவரை மூஞ்ச போட்டு பேசலிட்டு அவர் ஆம்புல் இல்லைன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் போட்டாச்சு. இன்னும் பேசுகிறதுக்கு இருக்குது. நீ உண்ட மூஞ்ச காட்டி பொம்பளை போல் பின்னுக்கு இருந்து பேசாமல் இன்னும் பேசுவோம். இப்போவும் சொல்கிறேன். நான் சஹரானை பற்றி ஐசிஸுக்கு எகென்ஸ்டாக பேசுவேன். ஸ்ரீலங்காலே எந்த அழிஞ்சிட்டு தீவிரவாதத்துக்கு பேசுவேன் சரியா. அதை ஒன்னாலே நிப்பாட்டே இல்லாத யாராலையும் நிப்பாட்டு. நான் ஜேபி கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட் அவன் பேசுவேன். ஏண்ட அரசியல் அப்படித்தான். எங்களோட பார்ட்டிலையும் என்ன எத்தனையோ பேர் பொலிசுக்கு எடுத்துக்கிறாங்க சரியா. ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டரோட எங்களோட கவர்மெண்ட்டுக்கு கொள்ள சரியா. நான் அப்படித்தான் எங்களோட பார்ட்டிலுக்கு போய்த்து பேசுவேன். ராங்குன்னா ராங் சரியா. அப்போ பயங்கரமான மினிஸ்ட்ரி ஒன்று கால் என்ன சிஐடியில் போட்டு கொடுத்து சிஐடியில் கால் நீ வரணும் நாளைக்கு. அப்போ நான் என்ன செஞ்ச மறுபக்கத்தில் கொஞ்சம் மெரிஞ்சிட்டு மறுபக்கத்தில் அடித்தாப்புல அதே போலீஸ் அதே சிஐடியிலேருந்து கால் ஐவாம் அரே அட்டைக்குவே ஹரி வாட்டை மேக்கப் யாருக்கணும் வா எண்டு ஒன்று. அப்படித்தான் நாங்கள் பாலிட்டிக்ஸ். நான் எத்தனையோ மினிஸ்டர்மாருக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் செஞ்சேன்னு நான் தான் அவங்களே என்ன பொலிசுக்கு எடுத்து மீறாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு ஏசிக்கிறேன் சரி. ராங் உண்டால் ராங் ஐ சுட்டி என் ஸ்பெஷாலிட்டி அதுதான். இவன் சொல்கிற இந்த ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் திறந்து என்ன அடிக்கிறான்னு அடி. இப்போ நீ முன்னுக்குவா அடிச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் ஓண்ட பெட்டிக்கிறிய நான் இன்னும் சொல்கிறேன் நீ யாருண்டு. ஆனால் ஒரு கவலை போக போக சில பெண்களோட பேரை நான் ஏண்டே மட்டும் அவாய்ட் பண்ணுவேன். என்கிட்ட அந்த கேவலமான அரசியல் இல்லை. எனக்கு இவனோட போல எத்தனை பேரை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். நான் ஃபேஸ் பண்ணி இருக்கிறேன். இதுக்கு பிறவும் ஃபேஸ் பண்ணுவேன். அதனால் இந்த பேசக்கொள்ள கொஞ்சம் இந்த ஆர்டர் ஒன்று இல்லாமல் என்கிட்ட எழுதி பேசுகிறது இல்லை.
சரியா, கொஞ்சம் வேலை மீற ஐ சுட்டி முடிச்சு கொள்றேன். பிரதர், ஐ எம் வெயிட்டிங். சண்டித்தனம் எந்த மூஞ்ச போட்டு உங்களோட வாய்ஸை போட்டு பேசுகிறீங்க. நீங்கள் வாங்கோ பேசுவோம். நீங்கள் வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ண பார்த்து 10 லட்சம் ரூபா கேட்டது சரியா. அடுத்து சஹ்ரானுக்கு பற்றி பேசப்படாது என்னை மிரட்டி வீடியோ போடுவேண்டு என்னை கேவலப்படுத்த நீங்கள் சொன்னது தான் இப்போ நீங்கள் செய்கிற. ஆனால் என்னை நிப்பாட்டேலாம். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் விடுவோம் சரியா. ஒருவேளை நீங்கள் தவறில்லை. இது அவங்களுக்கு இன்னும் ஆக்களிக்கிற எங்கிட்ட என்ன இது சில விஷயங்கள் எனக்கு இப்போ 4 மாதத்துக்கு முந்தி எனக்கு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் உண்டு வந்து இப்படி தண்ணி எங்களோட முஸ்லீம்கள் எங்களோட ஸ்பெஷல் ஐசிஸை பற்றி சஹ்ரானை பற்றி சரியா இப்படி எல்லாம் பேசப்படாது சரியா. நீ சிங்கள ஆக்களுக்கு மச்சாண்டு பேசப்படாது சரியா. இப்படின்னு எல்லாம் காயிரம் உண்டு வந்து சில ஆக்களோட பேரை போட்டு அதெல்லாம் தேவைப்பட்டா பேசுவோம். அதுக்கெல்லாம் அந்த வந்த காயிரங்கள் மிக்குது சரியா. இந்த கொண்டை உண்டு வேற சரியா. இப்படி பல விஷயங்கள் ஈக்குது. இப்படி பல நெட்வொர்க் கொண்டு ஈக்குது எனக்கு தெரியும் சரியா. இந்த ஐசுட்டி பாப்பா கஷ்டத்தில் விழுந்துருக்காங்க. ஹீரோவை பார்த்து ஜீரோவாகி ஜோக்கருமாகி இப்போ எனக்கு மடாடிக்க வந்து கக்கூசில் குழியில் விழுந்து வந்து கேளாம மிதக்கிறீங்க சரியா. ஐசுட்டி கக்கூசிலுக்கே தாண்டு செத்து நீங்களும் சேர்த்து உங்களோட குடும்பத்தின் சீரழிக்காம நீங்கள் இப்போ வாங்க மூஞ்ச போட்டுன்னு பின்னுக்கு என்ன போன் பண்ணீங்க தானே 7 மணி இதுக்கு போகிற வீடியோ போட்டு பாரு இன்னும் போடு. அதுக்கு போகிறது எனக்கும் வரும். ஆனால் நீ என்னை எடிட் பண்ணிடுற வீடியோ அதை நீ போடணும் போட வைப்பேன் சரியா. இப்போ நான் ஒன்று ஃபயர் ஆக்கியாச்சு சரியா. நீ ஆம்பளண்டா போட்டாகணும் சரி. நீ வரணும் உன்னை மூஞ்செல்லாம் போட்டு வரணும். உன்னை மூஞ்சை காட்டி பேசணும் சரியா. உன்னை மூஞ்சி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்குது. நான் இன்னும் 2 வரேன் கண்டில். ஆனால் இன்னொரு 2 வாய்ஸ் இவனோட தான் என்னை பிளாக்மெயில் பண்ணினது. இவனோ தான் ஐசிஸை பற்றி பேசப்படாஞ்சினது. இவனோ தான் சஹ்ரானை பற்றி பேசப்படாஞ்சினது. இவனோ தான் 10 லட்சம் ரூபா கேட்டது சரியா. 2 சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.